தம்பி தம்பி என்ன பிரச்சனை சார்? 3 மாசமா லோனை கட்டாமையே இருக்காரு சார். பெண்டிங்லயே இருக்கு சார். இரு இவன் நல்லா கேட்டுட்டா மாசமா தானே கட்டல. அதுக்கு வீட்டு முன்னாடி சவுண்ட் விட்டுக்கிற எங்க ஏரியாக்குள்ள வந்து கட்டுவான்ப்பா. என்ன போவோமே? என்ன பேங்க் நீ? ஏபிசி பேங்க். ஏபிசி பேங்க். சீனிவாசன் தான் நான் மேனேஜர் வேறு. நான் பேசிக்கிறேன். நீ முதல்ல ஆஸ் பர் ரூல்ஸ் படி நீ வரலாமா? வந்து இப்படி கத்தலாமா? நீ இத்தனை மாசமா கட்டலாம்ல. என்ன நீ வாட்டுக்கு நீ வந்து கத்துறா இது பண்ற? ஏதா இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். நீ கிளம்பு. கடன் வாங்கினீங்கன்னா வாழ்க்கையை அழிச்சிடும். ஆமாண்ணே. குடி போதை விட மோசமானது இந்த கடன். ஆனா கடன் தொல்லை இல்லாம வாழப்பாரு. சரியா? இருக்கிறத வச்சு சிறப்பா வாழணும். சரியா? பாருண்ணே, கடனே வாங்க மாட்டோம் பாருண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. பல பேத்துக்கு நம்ம அட்வைஸ் சொல்லியே திருத்த வேண்டியது இருக்கு. சரி நம்ம கிளம்புவோம். யாரு உயிரோட தான் இருக்கிறியா? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? தேதி என்ன ஆச்சு சொல்லு பார்க்கலாம். நீ எல்லாம் சோத்தைத்தானே திங்கிற? சோத்தை திங்கிற இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறியா? உன்னையும் பணம் கொடுக்கறது இல்லாம ரோட்ல வந்து கத்திட்டு இருக்கிற. இருண்ணா, எனக்கு ஒரு பிரச்சனை, நீ வந்து கேட்டீங்கன்னா உனக்கு ஒரு பிரச்சனை. என்ன உன்ன பணம் கொடுக்குறேன். உன்னையும் 3 மாசம் ஆச்சு. எத்தனை ரூபா பணம் கொடுக்கணும்? 500 ரூபா. உன்னையும் கொடுக்குறேன். நாளைக்கு வருவேன். பணம் மட்டும் எடுத்து வைக்காம இரு. கரண்ட கால அண்ணா நாளைக்கு தருவார் போ. ஐயோ, அந்த நாயம் பேசுனேன் என்கிட்ட அட்வைஸ் மீறு. உன்னால 500 ரூபா காசு கொடுக்க முடியாதா? அது அவசரத்துக்கு வாங்கினேன். என்ன அவசரம் உனக்கு? 100 நாள் வேலைக்கு போனாலும் கூட சம்பாரிச்சு கட்டிக்கல. கட்டுற வழி பாரு போ.